இஸ்லாமியருடைய வாக்குகள் வந்து திமுகவுக்கு சாலிடா போகுது. இஸ்லாமிய கட்சிகளுக்கு திமுக கொடுக்கக்கூடிய அங்கீகாரம், உரிய அங்கீகாரம், பிரதிநிதித்துவம்ன்றது வந்து மறுக்கப்படுவதா நான் பார்க்கறேன். பேசி சுமூகமான பிறகுதானே கையெழுத்தாகும். அங்க எப்படி மறுக்கப்பட்டதா வரும்? இல்ல, அவங்களுக்கு வந்து அந்த இஸ்லாமிய அமைப்பு தலைவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு கொள்கையெல்லாம் ஒரு மயிரம் இல்ல. கூட்டணியில வந்து இப்ப நீங்க கேட்க மாட்டீங்களா, இந்த கட்சி என்ன இந்த கட்சி என்னன்னு கேட்க மாட்டீங்க. நிச்சயமா. அப்ப அந்த அங்கீகாரத்துக்காக என்ன பண்றாங்க, போய் மண்டிடுறாங்க. திமுக நவாஸ் கனி என்ற ஒரு நபரையும் கொடுக்குறான். பேரு முஸ்லீம் லீக் எம்பி, அவனுக்கு முஸ்லீம் லீக் என்ன சம்பந்தம்? விஜய் அழைப்பு கொடுத்துட்டு நாங்கள் சீட்டும் தரோம், செலவுக்கான எல்லா செலவினங்களும் நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு சொல்லிட்டோம். திமுக கூட ஒரு பயம் இருந்துக்க மாட்டோம், எல்லா விஜய் கூட போயிருக்கோம். இப்போ எல்லாரும் போய் கொடுத்துட்டு ஒன்று கொடுத்துட்டு எல்லாரும் வந்து என் கட்சி சின்னத்தில் நில்லுங்கன்றாங்க. எல்லாரும் சூரியன் சின்னத்தில் நிற்கணும்னா நீங்கள் திமுகவில் சேர்ந்துருக்கலாம். எதுக்கு மண்ணாங்கட்டி நீங்கள் ஒரு சமூக அமைப்புன்னு நடத்துறீங்கன்றீங்க. இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஏதோ சமூகத்தினுடைய எழுச்சி, சமூகத்தினுடைய மறுமலர்ச்சி ஏற்படுத்திங்கன்னு மக்கள் நம்பிட்டு இருந்தாங்க. நீங்கள் கடைசியாக அண்ணா அறிவாலயத்தில் போய் வண்டி போடுறீங்கன்னு சொன்னால் இதுக்கு ஏன்டா? தேர்தல் அன்னைக்கு மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதிக்கு 3 கோடி ரூபாய் செலவாகுது இன்றைய கணக்கில். இங்கே டாக்டர் ராமதாஸை திமுக கடுமையாக விமர்சனம் பண்ணும்போது திருமாவளவன் வேல்முருகன் உங்களுக்கு தேவைப்படுகிறார். இன்னைக்கு வந்து உங்களுக்கு வேல்முருகன் தேவையில்லை, அதனால ஒன்று கூட வாங்கட்டும், வாகாட்டி போட்டோம். தேமுதிக என்னங்க இருக்கு? அதிமுக 2 சீட்டு கொடுப்பேன், 3 சீட்டு கொடுப்பேன், வந்தா வரட்டும் வராட்டி போகணும்னு கழட்டி விட்ட கட்சிங்க அது. திரும்ப இந்த கூட்டணியை தேர்வு செய்வதற்கான காரணமா என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் அரசியலா பேசணுமா ஓப்பனா? தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு தடா ரஹீம் அவர்கள் இணைகிறார்கள். வணக்கம் சார். திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளை எப்படி நடத்துகிறது? அதிகமாக சோதிக்கிறதா, இல்லை முதலமைச்சர் ஸ்டாலின் சாதிக்கிறாரா சீட்டை கரெக்டா ஒதுக்கி? இல்ல, திமுக பொறுத்தவரை என்னன்னா புது வரவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி பழைய இருக்கிற திமுக கூட்டணியில் இருக்கிறவங்கள ரொம்ப அலட்சியப்படுத்துற மாதிரி என்னுடைய பார்வைக்கு தெரியுது. சரி, ஆமா, குறிப்பா வந்து அது இஸ்லாமிய அமைப்புகளை ரொம்ப இது பண்ணியிருக்காப்புல. அதாவது உனக்கு 2, உனக்கு 2, உனக்கு 1, உனக்கு 1 இப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காரு. இஸ்லாமியருடைய வாக்குகள் வந்து திமுகவுக்கு சாலிடா போகுது. ஒரு 10% 10 விழுக்காடு வாக்குகள் வந்து சாலிடா திமுகவுக்கு ஒரு 2026 ஒரு 50 லட்சம் வாக்குகள் வந்து திமுகவுக்கு வந்து சாலிடா போகக்கூடிய ஒரு இது. ஏன்னா தமிழ்நாடு முழுக்க இந்த வட மாவட்டம், தென் மாவட்டம், கொங்கு மண்டலம் அப்படின்னு சொல்லி பெல்ட் எல்லாம் கிடையாது, ஒரே மொத்தமா சொல்றேன், ஒரு பெரிய பெல்ட் வந்து போகுது. 10% 2026 கேக்குறேன். ஆமா. அப்படி இருக்கும்போது ஆனா அந்த இஸ்லாமிய கட்சிகளுக்கு திமுக கொடுக்கக்கூடிய அங்கீகாரம், உரிய அங்கீகாரம், பிரதிநிதித்துவம்ன்றது வந்து மறுக்கப்படுவதா நான் பாக்குறேன். சொந்தம்ன்றது 2 தரப்பும் பேசுவாங்க இல்லையா? பேசி சுமூகமான பிறகுதானே கையெழுத்தாகும். அங்க எப்படி மறுக்கப்பட்டதா வரும்? இல்ல, அவங்களுக்கு வந்து அந்த இஸ்லாமிய அமைப்பு தலைவர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு கொள்கையெல்லாம் ஒரு மயிரம் இல்லை. அவங்களுக்கு அந்த சமூக ரீதியான கொள்கைகள், சமூக பிரச்சனைகளை முன் வச்சு பேசக்கூடிய, தேர்தல் உடன்பாடு பேசக்கூடிய அளவுக்கெல்லாம் அவங்களுக்கு யாருக்குமே இல்லை. அவனுங்க போய் உட்காந்துட்டு எங்களுக்கு சீட்டு கிடைக்கலன்னு வச்சுக்கலேன், அப்போ அந்த தேர்தல் அங்கீகாரம் அவங்கள விட்டு போயிடும். சரி, புரியுதுங்களா? அப்போ என்ன ஆகும், கூட்டணியில வந்து இப்போ நீங்க கேட்க மாட்டீங்களா, இந்த கட்சி என்ன இந்த கட்சி என்னன்னு கேட்க மாட்டீங்க. அப்போ அந்த அங்கீகாரத்துக்காக என்ன பண்றாங்க, போய் மண்டிடுறாங்க திமுக கிட்ட. ஒப்பனா சொல்றேன், மண்டிடுறாங்கன்னு நான் சொல்றேன். ஏன்னா முஸ்லீம் லீக்கெல்லாம் வந்து அது கணியத்துக்குரிய காகிதமில்ல காலத்திலேருந்து இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் திமுகவினுடைய ஒரு சிறுபான்மை பிரிவாகவே செயல்படுது. ஒரு மைனாரிட்டி விங்கு தான் முஸ்லீம் லீக், அது தனி கட்சியெல்லாம் இல்லை. அது பார்க்குறவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க இதை பார்த்தா. இல்லை, பார்க்குறவங்க உண்மையை சொல்கிறேன். பாராளுமன்ற தேர்தலில் ஒரு சீட்டு முஸ்லீம் லீக்கு கொடுக்குறாங்க, ஒரு சீட்டு கொடுக்குறாங்க. சரி, கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அது முஸ்லீம் லீக்கு அந்த வேட்பாளரை யாரை நிப்பாட்டணும்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் திமுக என்ன பண்ணுறா, நவாஸ் கனி என்ற ஒரு நபரையும் கொடுக்குறான், இவனை நிப்பாட்டுங்கன்னு. அவன் நவாஸ் கனி யாருன்னு சொன்னீங்கன்னா அவன் ஒரு கொரியர்
மற்றும் ஹவாலா வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு நபர் அவர். அது மாதிரி ராம்நாட்டில் எம்பி ஆக்குறாங்க. பேர் முஸ்லீம் லீக் எம்பி, ஆனால் திமுக கொடுத்த வேட்பாளர் அவன். அவனுக்கு முஸ்லீம் லீக் என்ன சம்பந்தம்? அடையாளம் கட்டுறது திமுக. ஏன்னு சொன்னால் துறைமுகம் காஜான்னு சொல்லக்கூடிய திமுகவுடைய தலைமை நிலைய துணை செயலாளராக இருக்காப்புல துறைமுகம் காஜான்னு. அவருடைய தம்பி தான் இவன் நவாஸ். அப்போது போகிறாப்புல முஸ்லீம் லீக்கில் சேர்றாப்புல, உடனே எம்பி ஆயிடுறாப்புல. அப்போ அவருக்காக தான் சேர்றாரு வேற. அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா வக்ஃப் போர்டு சேர்மன் யாரு? அவனையும் போட்டுருங்க. யாரை போட்டுருங்க? நவாஸ் கனியை. சரி, ஹஜ் கமிட்டி உறுப்பினர் யாரு? அவனையும் போட்டுருங்க. யார்? திமுக சொல்றது. நான் கேட்குறேன், முஸ்லீம் லீக்ல வேற ஆளே இல்லையா? எம்பி அவருக்கு கொடுத்தீங்க, சரி. எங்கள் ஒரு கட்சியில் ஒரு அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பல தரப்பட்ட 2ஆம் 3ஆம் கட்ட தலைவர்கள் இருப்பாங்க. அந்த எம்எல்ஏக்கு வந்து சில பேர் நின்று தோற்றவங்களா இருப்பாங்க, கவுன்சிலருக்கு நின்று தோற்றவங்களா இருப்பாங்க. அதேமாதிரி எம்பிக்கு ஒரு ஆளுக்கு ஒரு வாய்ப்பு தான் கொடுக்கணும். மற்றவங்களும் இருக்காங்க இல்லையா? இவர் எம்பிக்கு இவர் தான் நிற்பாராம், வக்ஃப் போர்டு சேர்மனும் இவர் தானா, இவர் தான் வந்து ஹஜ் கமிட்டி உறுப்பினரும் இவர் தானா, அகில இந்திய உறுப்பினரும் இவர் தானா. அப்போது முஸ்லீம் லீக்கில் வேறு ஆளே இல்லையா? கேள்வி வருதா இல்லையா? இப்போ நீங்கள் கேட்டீங்க, அவங்க கேட்டால் வருத்தப்படுவாங்களே அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? வருத்தப்படுவாங்க சொன்னீங்களா இல்லையா? நான் ஏன் கேட்குறேன்னா, வேற கட்சியில் ஆளே இல்லையா? இப்போ நான் வைக்கிற கொஸ்டின் கரெக்டாக வாய்ப்பு மறுக்கப்பட்டவங்களை பற்றி நம்ம பேசுவோம். ஏன்னா அந்த கட்சி வந்து காகிதமில்லத் காலத்துலேருந்து பழம்பெரும் கட்சி, அது ஒரு கட்சி. அந்த கட்சியில் நவாஸ் கனியை விட்ட வேற யாருமே இல்லையா? இருக்காங்க. ஆனாலும் நவாஸ் கனி தவிர வேற யாருக்கும் அந்த வாய்ப்பு திமுக கொடுக்கல. அப்போ முஸ்லீம் லீக் திமுகவுடைய சிறுபான்மை பிரிவா இருக்கா, இல்லை முஸ்லீம் லீக்கா இருக்கா? நீங்கள் சொல்லுங்கள். இப்போ அதேமாரி மாமாக்கான்னு ஒரு கட்சி, இப்போ எல்லாரும் போய் கொடுத்துட்டு ஒன்று கொடுத்துட்டு எல்லாரும் வந்து என் கட்சி சின்னத்தில் நில்லுங்கன்றாங்க. உதயசூரியன். ஆமாம், நான் என்ன இந்த இஸ்லாமிய அமைப்புகளுக்கு அப்போ இத்தனை நாளாக நீங்கள் என்ன மையிருக்கு, என்ன மையத்துக்கு நீங்கள் வந்து போராடினீங்க? உரிமை, சுய உரிமை, சமூக உரிமை, மக்களுடைய எழுச்சி அப்படின்னு சொல்லிட்டு உள்நாடு ஆமாம்மா, உள்நாடு வெளிநாடு இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட எல்லாம் அந்த பணத்தை வசூல் பண்ணி, ஏழை மக்களுக்கு கொடுக்க ஜக்காத் பணத்தெல்லாம் வசூல் பண்ணி, மாநாடுகள் நடத்தி, போஸ்டர்கள் அடித்து, பேனர்கள் அடித்து, பொதுக்கூட்டங்கள் நடத்திட்டு அத்தனை பயல்களும் போய் சேர்ந்துட்டு இருக்கானுங்க. அறிவாலயத்தில் அண்டி பழைக்கிறானுங்க. அப்போது உங்களுக்கு எதுக்குடா இந்த வேலை? இதுக்கு முன்னாடியே நீங்கள் திமுகவில் போய் சேர்ந்துட்டு இருக்கலாம்ல. எல்லாரும் சூரியன் சின்னத்தில் நிற்கணும்னா நீங்கள் திமுகவில் சேர்ந்துருக்கலாம்ல. எதுக்கு மண்ணாங்கட்டி நீங்கள் ஒரு சமூக அமைப்புன்னு நடத்துறீங்கன்றீங்க? இந்த கேள்வி அப்படியே இருக்கு. ஆமாம், இப்போ அண்ணன் சீமான் சொல்கிறாரு, அவர் யாரு கூடயும் சேரவும் மாட்டேன், யாரையும் சேர்த்துக்க மாட்டேன்றாரு. யாரு கூட நான் சேர மாட்டேன், நான் யாரையும் சேர்த்துக்க மாட்டேன்றாரு. என் கட்சியில் உள்ளவங்களுக்கு நான் கொடுப்பேன்றாரு. புரியுதுங்களா? அந்த மாதிரி நீ திமுகவில் போய் சேர்ந்து பொறுப்பு வாங்கிட வேண்டியதானே, எம்எல்ஏ எம்பி ஆகிட வேண்டியதானே. அப்போ எதுக்காக நீ வந்து சமூகம் அப்படின்ற போர்வையில் வந்து அப்பாவி இளைஞர்களை ஏமாற்றி உள்நாடு வெளிநாடு இருக்கக்கூடிய செல்வந்தர்கள், ஏழைகளுக்கும் வறுமையில் வாழக்கூடிய மக்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஜக்காத்து, சதக்கா போன்ற பணங்களை எல்லாம் நீங்கள் வாங்கினீங்க. நீங்கள் அந்த பணத்து மூலிமா இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஏதோ சமூகத்தினுடைய எழுச்சி, சமூகத்தினுடைய மறுமலர்ச்சி ஏற்படுத்திங்கன்னு மக்கள் நம்பிட்டு இருந்தாங்க. நீங்கள் கடைசியாக அண்ணா அறிவாலயத்தில் போய் வண்டி போடுறீங்கன்னு சொன்னால் இதுக்கு ஏன்டா அது சொல்லுவாங்க ஒரு படத்தில், இதுக்கு அந்த மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாம்னு. புரிதுங்களா இல்லையா? இது இந்த நிலைமை விசிகாவுக்கு என்னவா இருக்கும்? இல்லை, விசிகாவுக்கு வந்து எப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கூட சீட்டு கேட்குறாங்க. போன வாட்டி கிடைச்சதை விட கூட கேட்குறாங்க. 7-8 ஆச்சும் கேட்குறாங்களா? ஆமாம், கேட்குற இடத்துல விடுறாங்களா? இல்லை, அதெல்லாம் கேட்குறாங்க. ஆனாலும் வந்து என்ன சொல்கிறாங்க, இல்லை போன வாட்டி வாங்கினதோட 1 குறைச்சிக்கிங்க. இப்போ எப்படி கம்யூனிஸ்டுக்கு போன வாட்டி 6, இந்த வாட்டி 5. ஆமாம், எஸ், அதே மாதிரி தான். அதே மாதிரி வந்து குறைக்க சொல்கிறாங்க. அது வந்து விடுதலை சிறுத்தையில் வந்து குறைச்சாங்கன்னு வச்சுக்கலாம். எப்படி அது பொது வெளியில் பேச போடலாம்? நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் நானும் உட்காந்து என்ன பேசுவோம்? திருமாவளவன் மற்ற கட்சிகளை பற்றி கவலை இல்லை, காங்கிரஸ் குறையுது ஏறுது கவலை இல்லை. திருமாவளவன் ஏன் சொன்னால், என்னை வந்து துணை முதல்வர் ரேஞ்சுக்கு தான் நீங்கள் பார்ப்பீங்களா, முதல்வர் ரேஞ்சுக்கு பார்க்க மாட்டீங்களான்னு பொது மேடையில் பேசினார். அப்போது முதல்வர் ரேஞ்சுக்கு பார்க்குற நபர் நீங்கள் 5 சீட்டுக்கு போய் மண்டிட்டீங்கன்னு கேள்வி வருமா? அதான்
இல்ல அவர் சனாதன ஒழிப்புன்றாரு, இல்ல பாசிசத்தை வேற இருக்கணும், இல்ல அது கொள்கைக்காக மட்டும் இல்ல நிக்கிறோம், அது இல்லாம கொள்கை கூட்டணி ஏங்க சீட்டுக்காக இல்லைன்றாரு. அது மட்டும் இல்லாம 2 பாராளுமன்ற உறுப்பினர் வாங்கியிருக்கீங்க. அப்போ ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொன்ன எத்தனை 6 தொகுதி 12 தொகுதி வாங்கணும். ஓ, அந்த கணக்கு வச்சு. சரி சரி. புரியுதுங்களா இல்லையா? ம், ம். அப்போ இதெல்லாம் வந்து அங்க அவங்க கட்சியில ஒரு நெருக்கடியில கொடுக்கும். இன்னைக்கு அவசர அவசரமா இந்திய கம்யூனிஸ்ட்டை வந்து 5 சீட்டை கொடுத்து பேசியிருக்காங்க. அவசரமா அப்படிதான் பார்க்கணுமா? அப்படிதான் இல்ல, பார்க்கணும். நீண்ட பேச்சுவார்த்தை 2-3 தடவை நடந்து இல்ல யாருக்கும் வந்து மனசு இல்லை. நான் என்ன கேட்குறேன், தியாகம் பண்ணுங்க. ஏன் திமுக தியாகம் பண்ணுதா? அதானே, ஏன் பண்ணாதான்? ஒரு 150 சீட்ல நில்லு தியாகம் பண்ணி. ஓ, இல்ல நிறைய பேர் வராங்க, அதனால தியாகம் பண்ணுங்க. நீ என்னடா நீ தியாகம் பண்ணடா. நீங்க என்ன கொடுத்தீங்க? அதானே, நாங்க கொடுக்கறது இருக்கட்டும், நீங்க என்ன கொடுத்தீங்க? அப்போ திமுகவுக்கு ஏதோ மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு, மிகப்பெரிய ஒரு மக்கள் செல்வாக்கு ஒரு மயிரும் இல்லை. ஓ, திமுகவுக்கு அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. திமுக கிட்ட பணம் இருக்கு. பணம் இருக்கு. வேற என்ன இருக்கு? இவனுக்கு கூட்டணி ஏன் நிக்கிறானுங்க போய்? ஏன் அவங்க வந்து என்ன சீட்டு கொடுத்தாலும் சரின்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு வராங்க? சீட்டு கூட நோட்டும் கொடுக்குறாங்க. ஆனா வெளியே இப்போ ஒரு உதாரணத்தை எடுத்துக்க, ஒரு தொகுதிக்கு வந்து 25 25 கோடி கொடுப்பாங்க. இப்போ 5 தொகுதி கம்யூனிஸ்ட் வாங்கியிருக்குன்னா 125 கோடி வாங்கியிருப்பாங்க. இல்லைன்னு சொல்லுங்க அவங்கள. நம்ம தான் கேட்கணும், உண்மையா பொய்யா? இல்லை உண்மையா பொய்யா இல்லை, நம்ம ஃபேக்ட்டுங்க. நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்க, தேர்தல் அன்னைக்கு மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதிக்கு 3 கோடி ரூபாய் செலவாகுது இன்றைய கணக்கில். தேர்தல் ஆணையம் ஒரு கணக்கு வச்சிருக்காங்க, இவ்வளவுதான் செலவு. அது மாதிரி அவன் கணக்கு வச்சு இதெல்லாம் இவ்வளோ செலவாகுதுன்னு தேர்தல் ஆணையம் தெரிஞ்ச கூட என்ன பிடுங்க போகிறேன்? 40க்குள்ள முடிச்சிடணுன்றாங்க. இப்போ 80 லட்சம் செலவு பண்ணலான்றாங்க. முடிச்சிடணும் அதுக்குள்ள. ஆனால் நான் கேட்குறேன், ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து இது வட இந்தியாவிலேருந்து தமிழகம் வரலையும் நான் கேட்குறேன், எல்லா தொகுதியுமே வந்து குறைஞ்சி 25-50 கோடி செலவு பண்ணுறது தேர்தல் ஆணையத்துக்கு தெரியாதா? எப்படின்னா வாகன சோதனைன்னு நடத்துவாங்க. நடந்துட்டு இருக்கு, நம்ம வரும்போதெல்லாம் பார்க்குறீங்களே. அப்போ நீங்கள் உங்கள் காரில் காசு போகும், நீங்கள் திமுக காரன். ஆனால் அவனுக்கு தெரியும் ஒரு காசில் காசு போகுது, பல கோடி போகுதுன்னு தெரியும். உங்களை விட்டு எண்ணி மடக்கு நோண்டுவான் கீழே மேலே. அதை தண்ணிக்கேன மடக்குறாங்க. அது கேமரா எடுத்து இன்னைக்கு வியாபாரிகள் ஏதோ ஒரு 10,000-50,000 ரூபாய் வச்சுட்டு போவான், அவனை மடக்குவான். விசாரணை பயங்கரமா. ஏன் உங்களுக்கு தெரியாதா? தேர்தல் ஆணையத்துக்கு தெரியாதா யார் எடுத்துகிட்டு போவான், எப்போ எடுத்துகிட்டு போவான்? ஒன்றும் இல்லைங்க. தேர்தல் ஆணையம் ஒரே ஒரு அறிக்கை கொடுத்து, அரசியல்வாதிகள் கட்சி இந்த பணத்தை வந்து தகவல் கொடுப்பவர்களுக்கு 50%ன்னு சொல்லுங்க. எல்லா ஒவ்வொரு எம்எல்ஏ வேட்பாளராக இருக்கானுங்க ஒவ்வொரு கட்சியில், ஒவ்வொருத்தனும் 25-30 கோடி எப்படி போகுதுன்னா அங்கே கூட இருக்கணும்னு எல்லாருக்குமே தெரியும். புரியுதுங்களா? அப்போ 50% தகவல் கொடுப்பவர்களுக்கு அப்படின்னு அறிவிக்கிட்டோம் தேர்தல் ஆணையம். அடுத்த நிமிஷம் எவ்வளோ பொருள் மாட்டுதுன்னு எவ்வளோ பணம் மாட்டுதுன்னு பார்த்து. அதை தாண்டி இது வேல்முருகன் அவர்களுக்கான நெருக்கடி என்னவா இருக்கு திமுக? இல்லை, வேல்முருகனுக்கான நெருக்கடி அதே தான். விடுதலை சிறுத்தைகளும் வேல்முருகனும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பேருமே வந்து ஒரு ஆக்டிவான கட்சிகள். மற்றெல்லாம் மவுத்தாப்பான கட்சிகள்னு தான் சொல்லுவேன் நான். திமுக இருக்கு, கூட்டணியில் இருக்குது. கம்யூனிஸ்டுகளும் மவுத்தான கட்சி தான். சவுண்டு பார்ட்டி இப்போ வந்திருக்காங்க தேமுதிக. இல்லை, மவுத்தாப்பனா செத்துப்போன கட்சிகள் தான் எல்லாமே திமுகவில் இருக்குது. ஏன்னா கம்யூனிஸ்டுகள் உட்பட காங்கிரஸ் உட்பட இந்த 5 ஆண்டுகளில் என்ன போராட்டம் மக்கள் பிரச்சனைகளை அவங்க எடுத்து பேசியிருக்காங்க. சரி, வேல்முருகனை பற்றி முடிச்சிடும். ஆனால் வேல்முருகனும் விடுதலை சிறுத்தைக்கு மட்டும்தான் கொஞ்சம் ஆக்டிவான ஒரு கட்சிகள். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கொடுத்த மாதிரி நீ ஒன்று வாங்கிட்டு போ அப்படின்னு சொன்னா அவர் எப்படி போவார்? இன்னைக்கு வந்து நீங்க டாக்டர் ராமதாஸை திமுக கடுமையா விமர்சனம் பண்ணும்போது திருமாவளவன் வேல்முருகன் உங்களுக்கு தேவைப்படுகிறார். இன்னைக்கு வந்து நீ உங்களுக்கு வேல்முருகன் தேவையில்லை, அதனால ஒன்று கூட வாங்கட்டும் வாகாட்டி போட்டோம். இப்போ அவர் என்ன பண்றாரு? அதெல்லாம் இல்லை, இந்த இடஒதுக்கீடு உட்பட எல்லா விஷயத்துக்கும் நீ கொள்கை ரீதியாக எனக்கு ஒரு அறிக்கை கொடுங்க, அப்போதான் நான் அவங்க கூட கூட்டணிக்க வருவேன். குறைஞ்சபட்சம் 2லேருந்து 3 கொடுங்க, இல்லை 2 கொடுத்தா தான் ஓகே. அவர் இல்லை வெளியே வந்துடுவார். 2 எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்கன்னா ஓகே, இல்லைன்னு சொன்னால் வெளியே வந்துடுவார், கன்ஃபார்ம் வெளியே வருவார். ஃபஸ்ட்டு திமுக கூட்டணியிலேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு கட்சி. நீங்கள் வந்து வேல்முருகனை வந்து சாதாரணமாக பார்க்கக்கூடாது. திமுகவும் மற்ற கட்சிகளும் வேல்முருகனுக்கு ஒரு தமிழ்நாடு முழுக்க இருக்கா இல்லைங்களா? நிச்சயம் கவனிக்கிறோம் நம்ம. ஏன்னா பொது பிரச்சனைகளுக்கு சாதி மதம் கடந்த ஒரு அரசியலை முன்னெடுத்துட்டு வரக்கூடிய, எனக்கு தெரிஞ்சு 87லேருந்து அவர் அரசியல் பயணம் இருக்குது. நானும் 85-87 பழனி பாபா கூட இருக்கும்போது அப்போ அவர் பாமகவில் நாங்கள்லாம் இளைஞராகவே இருந்தோம். அரும்பு மீசை அரும்பு தாடியோடு நான் இருப்பேன், அரும்பு மீசையோட சுருட்டு முடியோட வேல்முருகன் இருப்பாங்க. அன்னிலேருந்து இன்ன வரையிலும் களம் மாறாமல் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து வேல்முருகன்.
இப்போ அது போன்ற நபர்களையே திமுக புறக்கணிச்சுன்னா அது திமுகவுக்கு உண்டான பின்னடைவாக தான் நான் பார்க்கணும். ஏங்க தேமுதிகவுக்கு என்னங்க இருக்குது? அதிமுகவை 2 சீட்டு கொடுப்பேன் 3 சீட்டு கொடுப்பேன் வந்தால் வரட்டும் வராட்டி போகணும்னு கழட்டி விட்ட கட்சிங்க அது. தேமுதிக அதை தூக்கிட்டு வந்து நீங்கள் வந்து என்னடான்னா மகுடம் சுட்டுறீங்க. ஒரு எம்பி ராஜ்யசபா எம்பி அதிமுக கழட்டி விட்டுச்சு வேண்டாம். ஆமாம் இவங்க நோ சொல்லலாம், அவங்க தான் நோ சொன்னாங்க. நீ வந்து எம்பி எல்லாம் இல்லை 5 சீட்டு இவ்வளோதான் அதிகபட்சம் 5 சீட்டு சட்டமன்ற தொகுதி எம்பி எல்லாம் கொடுக்க முடியாது. வேற நீங்கள் கேட்குற அளவுக்கெல்லாம் பொருளாதாரம்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. முடியாதுன்ட்டாங்க. ஆமாம் கழட்டி வெளியே போன்ட்டாங்க, வெளியே ஆமாம் கழட்டி விடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பிஜேபி மூலியமா மூவ் பண்ணி பார்த்தாங்க, பிஜேபியும் கழட்டி விட்டான். வேண்டாம் இது தேராதுன்னு அதை பிடிச்சி வச்சுட்டு அதுக்கு மகுடம் சுட்டுறீங்க. திமுகவுடைய வளர்ச்சிக்காக தொடர்ந்து பாடுபட திமுகவுக்கு எப்பெல்லாம் பின்னாடி வருதோ அப்பெல்லாம் முட்டு கொடுத்து முட்டு கொடுக்குது திருமாவளவன் இருக்கா இல்லையா? சனாதன கொள்கைன்றார் இல்ல சனாதன பிரச்சனையா அல்லது பெரியாருடைய இதுக்கு எதிராக இருக்கட்டும் எல்லாத்தையும் வந்து நம்ம முதுகு கொடுத்து சுமந்துக்கிட்டு வராரு. அவருக்கே நீங்க வந்து மரியாதை கொடுக்காம அப்ப சீமான் சொல்றது கரெக்டா இல்லையா? தெலுங்கு அப்படிதான் ஓடுது. இல்ல இவ்வளவு அழுத்தத்திற்கு பிறகும் அண்ணன் திருமா இந்த கூட்டணிய தேர்வு செய்வதற்கான காரணமா என்ன இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நிறைவான நான் அரசியலா பேசணுமா ஓப்பனா பேசணும்? அரசியலா பேசணும். ஏன் சொன்னா இப்ப 5 தொகுதின்னு சொன்னா குறைஞ்சது ஒரு தொகுதி 25 கோடினா ஒரு 100 கோடி கிட்ட வாங்குவார் அவர் திமுக கூட்டணி. அண்ணன் திருமாவுமா என்ன திரும்ப மட்டும் வானத்தை குச்சி தேவத்துவதா? அவரு மரியாதைக்குரிய நபர், பாடம் எடுக்கிறாரு. எத்தனை இளைஞர்களுக்கு பாடம் இல்ல அவரு காசே வாங்கினது இல்லைன்னு சொல்லுங்க. அவர் காசை செலவு பண்ணாம அவங்க எம்எல்ஏக்கள்லாம் ஜெயிச்சாங்க. செலவு பண்ணிருப்பாரு. நான் சொல்றேன் வாங்கியிருப்பாரான். நான் அதான் சொல்றேன், நாங்க காசே செலவு பண்ணாம தான் எங்க ஆளுங்க எல்லாம் எம்எல்ஏ ஆனாங்கன்னு சொல்லுங்க. செலவு பண்ணிருப்பாங்க, நிச்சயம் செலவு பண்ணிருப்பாங்க. அப்போ வாங்கினதானே செலவு பண்ண முடியும்? அதுதான் வாங்கினதுல எனக்கு உடன்பாடு இல்லாம இருக்கு. செலவு பண்ணிருப்பாரு, நான் வாங்குறதே உடன்பாடு இல்லைன்னா எப்படி செலவு பண்ணாங்க? அப்ப வேற எதனா ஒரு இல்ல வேற எதனா ஒரு வழி இருக்கா அவருக்கு வர்றதுக்கு? ஏன் சொன்னா இவங்க பெரும்பாலும் இப்ப வந்து திருமாவளவன் வந்து ஒரு முடிவு எடுத்து விஜய் கூட போராடணும் வச்சுக்கலாம். நீங்க நினைக்கிற மாதிரி 10 சீட்டு இல்லை 20 சீட்டு 25 சீட்டு கூட கிடைக்கலாம். பட் அந்த 25 சீட்டுக்கு வந்து குறைஞ்ச ஒரு தொகுதிக்கு ஒரு 5 கோடி ரூபாய் யார் காசு கொடுப்பா? ஆனா திமுக கிட்ட 5 தொகுதி கிட்ட வாங்கினாலும் தொகுதிக்கு 25 கோடின்றீங்க நீங்க. சாதாரணமா வீட்டுக்கு போயிடும் அவருக்கு காசு. 4 தொகுதி 100 5னா 125 கோடி. அவங்க ரவுண்டா கூட கொடுப்பாங்க. 130 கூட இல்லையா? ரவுண்டா கூட கொடுத்துருவாங்க. 130 150 200 கோடி கூட வாங்க ரவுண்டா கொடுத்துடலாம். ரவுண்ட் ஷேப் எடுத்து. மற்றபடி வந்து தொகுதிக்கு வந்து திமுக செலவு பண்ணும். அது போக பூத் கமிட்டிக்கு மட்டுமே 3 கோடி 4 கோடி செலவுதுங்க. அந்த கடைசி நாள் ஒரு நாள் செலவு மட்டும். அந்த ஒன் டே தயாரிப்பு தெரியுமா? பூத் கமிட்டி தயாரிப்பு நம்மளே பாப்போம். அங்க ரெடியா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல மட்டும் அன்னைக்கு பூத் கமிட்டில உட்கார பிரியாணி எல்லாம் வரும். அதான் பிரியாணி ஒரு ஆளுக்கு 10,000 ரூபாய். அன்னைக்கு 5 பேர் உட்காந்தா 50,000 ரூபாய், 10 பேர் உட்காந்தா 1 லட்ச ரூபாய். நீங்க பாத்துங்க குறைஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு 1000 பூத் கமிட்டி இருக்கும் ஒரு தொகுதிக்கு. 800லேருந்து 1000 பூத் கமிட்டி இருக்கும். அதுவே கணக்கு போட்டு பாருங்க. 2-3 கோடி ரூபாய் தனியே ஒதுக்கு. திரும்ப நிக்கிறதுக்கான காரணம் அதுதானா? இன்னைக்கு வந்து எல்லாரும் சொல்றாங்க விஜய் வந்து அழைப்பு கொடுத்தாரு, யாரும் அவர் பக்கம் சட்டம் செஞ்சு போகல அப்படின்னு. விஜய் அழைப்பு கொடுத்துட்டு நாங்கள் சீட்டும் தரோம், செலவுக்கான எல்லா செலவினங்களும் நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு சொல்லிட்டோம். திமுக கூட ஒரு பயம் இருந்துக்க மாட்டோம், எல்லாம் விஜய் கூட போயிருக்கோம். நான் சொல்கிறேங்க, எழுதி வச்சுங்க. நான் எப்படி விஜய் அறிவிச்சார் இல்லை, கூட்டணிக்கு வந்து ஆட்சியில் அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்னார் இல்லையா? அதே போன்று நூற்றிலும் பங்குன்னு அதே போல் தேர்தல் செலவுகள் எல்லாம் எங்கள் கூட்டணிக்கு வரக்கூடியவங்களை தேர்தல் செலவெல்லாம் நான் பார்த்துக்குவேன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி இந்த சாப்டருக்கு ஒரு பயிலும் திமுக இருந்துக்க மாட்டேன், எல்லாம் அங்கே விட்டுருப்போம். பனையூர் தான் அறிவாலயம் முடிஞ்சிடும். அந்த பண விஷயத்துக்கு தான் விஜய் கிட்ட போகாம திமுக கிட்ட அண்டி பிழைக்கிறாங்க. அந்த அரசியல் செய்ய தெரியல விஜய் அவர்களுக்கு இல்லையா? இல்ல அரசியல் செய்யறதுல அவ்வளவு கோடி ரூபாய் கொடுக்க முடியாது இல்லையா விஜய். ஆட்டிரி அதிபர் கூட இருக்காரு, மாப்பிள்ளை கூட இருக்காரு. அது என்னதான் இருந்தாலும் முடியாது இல்லையா? சின்ன அண்ணி இருக்காங்க அவங்களுக்கு புதுசா. இங்க அப்படி வந்து இப்போ தேர்தலுக்கு எடுத்தீங்கன்னா ஒரு 5000 கோடி செலவு பண்றாங்க. 5000 கோடி. அது ஆட்சியில் 5 ஆண்டு காலம் இருந்திருக்காங்கன்னா இல்ல, இதுக்கு முன்னாடி எதிர்கட்சியா இருக்கும்போது 5000 கோடி செலவு. 5000 கோடி இப்போ 10,000 கோடி கூட செலவு பண்ணுவாங்க. ஏன்னா ஈரோடு இடைத்தேர்தலை நம்ம பார்த்தது 300 கோடி செலவு பண்ணி ஒரு தொகுதியை கேட்டா திமுக ஆட்சிக்கு மக்கள் கொடுத்த அங்கீகாரம் சொல்றதுக்காக 300 கோடி அசாகமா இறைச்சாங்களா இல்லையா? பார்த்தோமா இல்லையா? எல்லாத்தையும் நம்மளே பார்த்தோம் ஈரோடு. இதெல்லாம் திமுக வேறு சிந்தி சம்பாதிச்ச காசா? 100% ஊழல். விஜய் ஒரு வார்த்தை
கூட்டணி ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து அந்தந்த தலைவர்கிட்ட ஒரு லாபி பண்ணி செலவெல்லாம் ஐயா அண்ணன் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாருங்க. எவ்வளோ ஒவ்வொரு தொகுதியிலும் எவ்வளோ செலவு மற்ற என்னென்ன இருக்கோ பொருளாதார விஷயமும் பார்த்துக்கிறேன்னு சொல்லி பேசியிருந்தாங்கன்னா விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள், முஸ்லீம் அமைப்புகள், அண்ணன் வேல்முருகன் உட்பட எல்லாருமே திருமாவளவன் உட்பட எல்லாரும் கிளம்பிடுவாங்க, போக தயாராக இருக்கு. அப்படின்னா வேற பணம் யார்கிட்டையும் இல்லைங்க. தேமுதிகவும் போயிருப்பாங்களா எல்லாம். ஆக இதுதான் இன்றைய அரசியல் இருக்கு. இதுதான் உடைச்சி பேசணும். இதுதான் உண்மை. உண்மை. கிட்டத்தட்ட தேர்தல் வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இன்னும் என்னென்ன நடக்க இருக்கு அப்படின்றத இனி வரும் காலங்களில் தொடர்ந்து நம்ம பேசலாம். காலத்தின் கருணையால் மீண்டும் சந்திப்போம். நன்றி சார். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.